இன்றைக்கு இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களில் ஒரு விஷயங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஒரே மாதிரியே கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம விடமுண்டா என்ன செய்வோம், வயசானாக்களே வெளியே போகிறீங்க என்னத்துக்கு ஏதுன்னு கேட்பான். இங்கே அப்படி இல்லை. இளந்தலைமுறையும் விட வாழ்ந்து அனுபவித்தவங்க தான் நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு இப்போ நிறைய ஓய்வு இருக்கிறதாலையும் பட் அவங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லமாக இருக்கணுன்றதுதான் அவங்க அந்த விஷயத்த கண்டிப்பாக தொடர்ந்து செய்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் பள்ளிக்கூடம் லீவே இல்லை. என்ன பள்ளிக்கூடம் துவங்கிட்டு, ஆனால் இருந்தாலும் பாருங்கள், இப்போ பின்னேற நேரத்தில் வந்து இது பார்க்கில் ஒன்று கூடி இதில் நிறைய விளையாட்டு இருக்குது. இப்போ குடிக்கிறது இங்கே அவங்களுக்கு ஒரு சர்வசாதாரண விஷயம். அதனால் இங்கே நார்மலாக எல்லாருமே குடிக்குங்க. பெருசுங்க அதிகபட்சமாக குடிக்குங்க. எல்லாம் இதில் பாருங்கள், இருந்து நிறைய சாப்பிட்டு கொண்டாடி அதெல்லாம் நிறைய சின்ன பிள்ளைகள் விளையாட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. உண்மையில நாம் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும். நம்ம ஒரு இருக்க ஒரு வாழ்க்கை அதை வாழாமலே நம்ம போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா சைக்கிள் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. செஸ், பெரிய செஸ் சின்ன பிள்ளைகளை வச்சு விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே போனால் கடை தான், போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பார்க்கை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பார்க்கில் அவங்க வந்து அழகாக இருந்து சாப்பிட்டு இல்லை இளைப்பாரி அங்கேருந்து போவாங்க. இதில் இந்த இதை போட்டால் இதுக்கு காசு கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு எம்டி இதை போட்டிருக்காரு, பிளாஸ்டிக்கு போத்தல் இதை போட்டாலும் அதுக்கு வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வச்சு நாம் வந்து சாமான் வாங்கிக்க முடியும். ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைகளோட விளையாட்டு பார்க்கவே ஆசையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க அதிகபட்சம் இந்த விளையாடிட்டு இருக்கணும். இவங்க போகிறது எங்கள் அப்பா கிட்ட ஓட்டிடுவேன். பின்னே நேரத்தில் வந்து இப்படி குடும்பம் ஒன்று கூடி இப்படி சாப்பிட்டு இருந்து போகிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அதெல்லாம் நம்மளோட இடங்களில் இப்போ தொலைச்சிட்டாங்க. காரணம் என்னடா, பெற்றவங்களை மதிக்காமல் முதியோர் இல்லங்களை கொண்டு விடுறதும். பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு நான் சொல்லுவேன். என்னென்னா, அந்த எந்த ஒரு மகனும் கொண்டு மாமியாரை முதியோரத்தை சேர்த்த மாதிரி இல்லை. ஆனால் மருமகள்கள் கொண்டு தானும் ஒரு காலத்தில் மாமியாராக மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தும் ஆனால் அந்த விஷயத்தை செய்கிறாங்க. தங்களோட மாமியாரை கொண்டே முதியோரத்தில் விடுவாங்க. திருப்பி அவங்களோட பிள்ளைகளும் வந்து அது எதுவும் செய்ய போகுது தெரிஞ்சிருந்து நின்றுட்டே இருக்காங்க. இவங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ஏன்டா இங்கே வந்து யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வேலை செஞ்ச பிறகு அவங்களுக்கு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு பணம் கொடுக்க வரைக்கும் அவங்க விரும்பினா அவங்க குடும்பத்தோடு இருக்கலாம், இல்லைன்னா வெளியே இருக்கலாம்.
Nederlands. Ja. Ik vind normaal vond ik dat een அந்த verplicht. இதுகளை இங்கே அரசாங்கம் Die செஞ்சு waren, die வச்சிருக்கு. speelden misschien twee zang. Maar die was niet zo அதனால தான் roze. அவங்க பிள்ளைகளை சார்ந்து இருக்கிறது இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிள்ளைகளும் தாயில் விட்டு கொடுக்குறதும் இல்லை. நீங்கள் இருக்க இடங்களில் உங்களோட இதுகள் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி. Stoel voor zang.